இன்னைக்கு நம்ம 6ஆம் வகுப்பு புதிய குடிமியல் புக்கில் டேர்ம் 1ல் இருக்க செகண்ட் லெசன், அதாவது சமத்துவம் பெறுதலில் இருக்க புக் பேக் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். பின் வருவனவற்றில் எது பாரபட்சத்திற்கான காரணம் அல்ல? புவியியல். பாலின அடிப்படையில் நடத்தப்படும் பாகுபாடு குறிப்பிடுவது பாலின பாகுபாடு. பாலின அடிப்படையிலான ஒத்த கருத்து உருவாதல் பெரும்பாலும் சித்தரிக்கப்படுவது விளம்பரங்கள்ல. ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் எழுதிய புத்தகங்கள்: இந்தியா 2020, அக்னி சிறகுகள், எழுச்சி தீபங்கள். இவை அனைத்தும் ஏபிஜே அப்துல் கலாம் எழுதிய புத்தகங்கள் தான். ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1997. விஸ்வநாத் ஆனந்த் முதலில் கிராண்ட் மாஸ்டர் ஆன ஆண்டு 1988. இளவழகி சிறந்து விளங்கிய விளையாட்டு கேரம். அரசியலமைப்பின் எந்த பிரிவின் கீழ் எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராக மதம், இனம், சாதி, பாலினம், பிறந்த இடம் ஆகிய அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது என கூறுகிறது அப்படின்னா பிரிவு 15(1). BR அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1990. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் அதிகமான கல்வியறிவு பெற்றுள்ள மாவட்டம் கன்னியாகுமரி. டேஸ் என்பது மற்றவர்களை பற்றி எதிர்மறையாக அல்லது தாழ்வான முறையில் கருதுவதாகும். ஒத்த கருத்து. டேஸாம் ஆண்டு ஏபிஜே அப்துல் கலாம் பிறந்தார். 1931 ராமேஸ்வரம்ல பிறந்தார். இந்தியாவில் மிக உயர்ந்த விளையாட்டு விருதான ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதினை முதலில் பெற்றவர் விஸ்வநாதன் ஆனந்த். சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் BR அம்பேத்கர். 2011 ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி குறைந்த பாலின விகிதம் உள்ள மாவட்டம் தருமபுரி. அடுத்தது பொறுத்துக. பாரபட்சம் அப்படின்னா பிறரை பற்றி எதிர்மறையாக மதிப்பிடுதல். ஒத்த கருத்து உருவாதல் அப்படின்னா தவறான பார்வை அல்லது தவறான கருத்து. பாகுபாடு அப்படின்னா மற்றவர்களை காட்டிலும் சிலரை தாழ்வாக நடத்துவது. பிரிவு 14 என்ன சொல்லுது அப்படின்னா சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம். பிரிவு 17 என்ன சொல்லுதுன்னா தீண்டாமை ஒழிப்பு. மேலும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தமிழ் டாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.